வணக்கம். 30/7/2025 செம்மணி சிந்துப்பாத்தியில் இடம்பெறுகின்ற மனித புதைக்குழி அகழ்வு பணிகள். இன்றைய அகழ்வின் போது 4 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எலும்பு தொகுதிகள் தற்போது அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக முக்கியமான ஒரு எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு எலும்புக்கூடு அருகில் சிறு குழந்தையின் எலும்புக்கூடு, இந்த பெரிய எலும்புக்கூடு இந்த சிறிய எலும்புக்கூடை அணைத்தவாறு மீட்கப்பட்டிருக்கின்றது. இது தாய் குழந்தையை அணைத்தவாறு இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக அங்கு கடமையாற்றி வருகின்ற சட்டத்திறனிகள் தமது ஊடக சந்திப்பில் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே முக்கியமாக ஒரு விடயத்தை கூற வேண்டியிருக்கின்றது. அதாவது பெரிய எலும்புக்கூடு சிறு எலும்புக்கூடை கட்டியணைத்தவாறு மீட்கப்பட்ட இந்த புகைப்படம் அல்லது வீடியோக்கள் போன்ற காணொளிகளை எடுப்பதற்கு அங்கு அனுமதிக்கப்படவில்லை. எவருக்கும் அதற்கான அனுமதிகளும் வழங்கப்படவில்லை. தாய் குழந்தையை அணைத்தபடி கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடு உடனடியாகவே அது முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அவர்கள் கூறுகின்ற காரணம், ஏற்கனவே சிறுவருடைய பள்ளி பேக்குடன் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதியை AI தொழில்நுட்பம் மூலம் இதை சித்தரித்து தாய் அந்த பிள்ளையை கட்டியணைத்தவாறு அந்த பிள்ளை படுகொலை செய்யப்பட்டு புதையுண்டதாக ஒரு AI தொழில்நுட்பம் மூலம் காணொளிகளும் புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டிருந்தது. ஆகவே இது போலியான பிரச்சாரங்களை மேற்கொள்வதை தடுப்பதற்காக இந்த எலும்புக்கூடை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. இது நீதிமன்றத்தால் இந்த AI தொழில்நுட்பங்கள் மூலம் இவ்வாறு சித்தரிக்கப்படுகின்ற புகைப்படங்களை வெளியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இது ஊடகங்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்கு மறுக்கப்பட்டுள்ளதாக இது தொடர்பாக அவர்கள் கூறுகின்ற போதும், ஆனால் மக்கள் மனதில் இது ஒரு மூடிமறைக்கும் ஒரு செயலாகவே இது கருதப்படுகிறது. இது ஒரு தெளிவற்ற செயலாகவும், இது பகிரங்கமாக அறிவிக்கப்படாமல் இந்த எலும்புக்கூடுகள் உடனடியாகவே அகற்றப்பட்டிருக்கின்றன. பல எலும்புக்கூடுகள் அடையாளமிடப்பட்டு பிற்பாடே அது முழுமையாக அகன்றெடுக்கப்படுகின்ற வளமை. ஆகவே இந்த தாய் இந்த குழந்தையை கட்டியணைத்து இருக்கின்ற இந்த எலும்புக்கூட்டை உடனடியாகவே அவர்கள் அதை அகழ்ந்தெடுத்துக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்துவதாக அமைகிறது. ஆகவேதான் இது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு மூடிமறைக்கும் செயல்பாடாக இருக்கின்றது. இதுக்கு காரணம் மக்கள் மனதில் எழுகின்ற ஒரு கேள்வி, இந்த செம்மணி விவகாரத்தில் குற்றத்தடுப்பு புலனாய்வு துறையினர் இதை பொறுப்பேற்றதிலிருந்து பல சந்தேகங்களும் பல அச்சங்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. இது வெளிப்படை தன்மை உள்ளதாக இதை கொண்டு செல்வதற்கு இந்த மக்களால் தொடர்ச்சியாக கூறப்படுகின்ற சர்வதேச கண்காணிப்பு, நிபுணத்துவம் போன்ற கோரிக்கைகள் வலுப்படுகின்றன. ஆகவே இந்த செம்மணியை சித்துப்பாத்தியில் ஏராளமான தடய பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தோண்ட இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதால் இது ஒரு பாரிய அச்சத்தையும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சற்று இழுத்தடித்து செல்வதற்கான முயற்சிகளாகவும் இது இருக்கலாம். தாய் குழந்தையை அணைத்தபடி எடுக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடு ஏற்கனவே அகழ்வின் போது மாட்டு எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. அந்த மாட்டு எலும்புகளுக்கு கீழ் இந்த தாயும் பிள்ளையும் போன்ற எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இறந்த மாட்டை புதைத்த இடத்து கீழ், இறந்த மாட்டை புதைத்ததுக்கு கீழாக இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு ஆச்சரியம் தரும் விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த செம்மணியில் குழந்தைகளின் உடலங்கள் பாரிய அளவில் மீட்கப்பட்டு வருகின்றது. இதுவே பெரும் பாரதூரமான ஒரு நிகழ்வை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ஒரு பாரதூரமான ஒரு மனித படுகொலை இடம்பெற்ற இடமாக மேலும் மேலும் இது தொடர்ந்து செல்கின்றது. ஆகவே இது தொடர்பான ஆச்சரியம் தரும் எலும்புக்கூடுகளும் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இது இழுத்தடித்து செல்லப்படுமா என்ற சந்தேகங்களும் எழுப்பப்படுகின்றன. முக்கியமாக இந்த ஸ்கேனர் இன்னும் பாதுகாப்பு அமைச்சரால் அதை வழங்குவதற்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை. இது ஒரு இழுத்தடிப்பு காரணங்களுக்காக இது இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆகவே இதை மூடி மறைப்பதற்கான ஒரு பாரதூரமான ஒரு செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதற்கான சில அறிகுறிகள் தென்பட்டு வருகின்றன. ஆகவேதான் இதில் சர்வதேச
மனித உரிமை அமைப்புகள், குற்றவியல் தடுப்பு அமைப்புகள் இதில் நேரடியாக தலையிட்டு சுதந்திரமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு எந்த கால பகுதியில் இது நிகழ்ந்தன, இது எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், சிறுவர்கள் எத்தனை வயதுடையவர்கள், பெரியவர்கள் எத்தனை வயதுடையவர்கள், இவர்கள் கொலை செய்யப்பட்ட விதம் போன்ற ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு சர்வதேசத்தின் நிபுணத்துவம் பெற்ற நிபுணர்களை இந்த விடயங்களில் நேரடியாக தலையிட்டு இந்த மக்களுக்கான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று இந்த மக்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். அதே போன்று இந்த செயற்பாடுகளில் இறங்கியுள்ள சமூக நலன் விரும்பிகள் மற்றும் மக்களுக்கு ஆதரவான சட்டத்தரணிகளும் இது தொடர்பாக தமது அழுத்தங்களை பிரயோகித்து வருகிறார்கள். இருந்தபோதும் இந்த அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி செய்வதற்கான போதிய அளவு வசதி இலங்கையில் இல்லை என்பதே தற்போதைய நிலையாக இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான மேலதிக நிபுணத்துவம் பெற்ற சர்வதேச நிபுணர்களை இதில் ஈடுபடுத்தி இது தொடர்பான தகவல்களை மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் தெரிவிக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே காணாமாக்கப்பட்டவர்களின் முடிவுகளுக்கு இதன் மூலமே ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் நாளை இந்த அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்றன. இன்னும் எப்படியான அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளிவர இருக்கின்றது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் பூர்வாங்க அகழ்வு பணிகளின் பகுதி 2 10ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை தொடங்கி தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் 4 புதிய மனித எலும்பு தொகுதிகள் அகழ்வு பணி பிரதேசம் 1 அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தி இலக்கமிடப்பட்டிருக்குது. முழுமையாக 3 மனித எலும்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டிருது. இன்றைய 10ஆம் நாள் முடிவோட மொத்தமாக 115 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதோடு 102 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் விசேடமாக நேற்றைய தினம் அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கையில் ஒரு பெரிய மனித எலும்பு தொகுதியோட ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்குது. அது சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது. வழமை போல நாளையும் அகழ்வு பணிகள் காலையில் ஆரம்பிக்கப்பட்டு மாலை வரை